வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? என்னது சௌந்தர்யா வராங்க, ஓவியா வராங்க. இல்ல விஷ்ணு கூட வராருங்க. இல்லங்க மாயா வராங்க, அருண் வராரு, அர்ச்சனா வராங்க, பூர்ணிமா வராங்க. இப்படி ஏகப்பட்ட பேர். ஆதிரே இங்க வராங்க. ஹோட்டலுக்கு கஸ்டமரா வரப்போறாங்க. அருண் வராரு அப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. நம்ம டைகர் கார்டன் தங்கதுரை அவரெல்லாம் கூட வரப்போறாரு. கஸ்டமரா வந்து ஒரு 10 பேரா வரப்போறாங்க. அவங்கள எங்க தங்க வைக்க போறாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனால் கஸ்டமரா வராங்க அப்படின்னு தான். ஏங்க வீட்ல இடமே கிடையாதுங்க. எங்கேங்க தூங்க வைப்பாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இவங்க எல்லாத்தையும் ரோட்ல தூங்க வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். மறு அறிவிப்பு வரும் வரை ஏற்கனவே 4 பேர் வெளில தூங்கிட்டு இருக்காங்க. யார் யாரு? விக்கல்ஸ் விக்ரம், திவாகர், அரோரா, நம்ம சுபிக்ஷா இவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோட்டல் டாஸ்க்குக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு மண்டே இல்லையா? மண்டே 1 மணி ஆச்சு. மண்டே இன்னைக்கு. நாளைக்கு வராங்க. சௌந்தர்யா, ஓவியா, மாயா, அர்ச்சனா ஏகப்பட்ட பேர இன்வைட் பண்ணிருக்காங்க. பட் யார் யார் உள்ள கமிட் ஆகி உள்ள வராங்கன்னு தெரியாது. அதாவது அர்ச்சனாவோட அருண், விஷ்ணு சௌந்தர்யா இப்படி எல்லாருமே வரப்போறதா செய்தி. ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த 12 பேர் யார் யாருங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதாவது சுபிக்ஷா, அரோரா, இவங்க கனி இந்த 3 பேர தவிர்த்து மீதி இருக்கிற பழைய கண்டஸ்டன்ட்ல 12 பேரும் நாமினேட் ஆயிடுறாங்க. அதுல எல்லா பேரும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். கெமி, எஃப்ஜே, துஷாரு, ரம்யா, அதுக்கப்புறம் வேற யாரு? இவன் நம்ம பிரவீன் ராஜ், பார்வதி, கம்ருதீன், திவாகர், சபரி, வியானா, வினோத். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அநேகமா. ஸோ இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்காங்க. அதை வைல்ட் கார்டு விட்டுருங்க. யாருன்னா வினோத், வியானா, திவாகர், சபரி, பார்வதி, கம்ருதி இவங்க 6 பேர் ஸ்ட்ராங். மீதி இருக்கிற 6 பேர்ல எந்த 2 பேரும் இல்ல போனா டபுள் விஷயம் இந்த வாரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கங்க. சரி இந்த வாரம் என்னையா டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யாரோ கேப்டன் ஆயிருக்காங்களாமா அப்படின்னு கேட்டா திவ்யா கணேஷ் கேப்டன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாச்சுங்க. திவ்யா கணேஷ் கேப்டனா? என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே அவங்க தாங்க கேப்டன். ஸோ அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4, 5 பேர் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. 6 பேரா 10 பேரான்னு தெரியல. ஆனா இன்வைட் பண்ணிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டே நம்ம கிட்ட இருக்கு. அதுல யார் வரப்போறாங்க, யார் வரமாட்டாங்கன்னு தெரியாது. பட் அப்ரோச் பண்ண லிஸ்ட் அப்படிங்கிறது சௌந்தர்யா, மாயா கிருஷ்ணன், பூர்ணிமா, அர்ச்சனா, ஓவியா, விஷ்ணு விஜய், தினேஷ், அருண், ஆதிரை, அப்சரா இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. பட் இதுல இருந்து ஒரு 5 பேர் 6 பேர் தான் உள்ள வருவாங்க. அது யார் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு தெரியாதுங்க. ஸோ ஹோட்டல் கஸ்டமரா வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதாவது இந்த வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து மேனேஜர், ஸ்டாஃப், ஹெச்ஆர்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கிற 15, 19 பேர் இப்படிதான் வேலை செய்ய போறாங்க. ஹோட்டல் கஸ்டமர் வந்து வெளியில இருந்து வர போறாங்க. 3 நாளைக்கு அவங்க இங்க தான் தங்க போறாங்க. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளைக்கு தங்க போறாங்க. ஸோ அவங்கள சரியா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல சௌந்தர்யா இருக்காங்க, மாயா இருக்காங்க, பூர்ணிமா இருக்காங்க, ஓவியா இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க. இந்த பக்கம் விஷ்ணு விஜய், தினேஷ், அருண், ஆதிரை, அப்சரா இன்னும் வேறு சில பழைய கண்டஸ்டன்ஸையும் அப்ரோச் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் பண்ண லிஸ்ட்டை மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா ஆதிரையே 3 நாளைக்கு உள்ள கொண்டுறாங்க. திருப்பி அப்சராவையும் 3 நாள் உள்ள கொண்டு வந்து சும்மா கஸ்டமரா வந்து வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. சோ இங்க வந்து நம்ம சௌந்தர்யா உள்ள வந்தா எப்படி இருக்கும்? அதாவது சும்மாவே அலப்பறை பண்ணுவாங்க. நீ கண்டென்ட் எல்லாம் கிடையாது. நீ பாட்டுக்கு வந்து ஜாலியா கஸ்டமர் ஆறுனா நம்ம இவரு தாம்பு வெறுப்பேத்தனா போல என்னது இவன்லாம் என்கிட்ட படிச்ச பையன் அப்படின்னு சொன்னாங்களே பையனா அப்ப நீங்க பொண்ணா நீங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் சிடபிள்யூசில அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சௌந்தர்யா. சௌந்தர்யா பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க சௌந்தர்யா இந்த சீசன்ல யாரையுமே கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு போனாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. ஸோ சௌந்தர்யாவுக்கு அட்வான்ஸ் விஷஸ். அது வேற ஐஸ்கிரீம் கடை வேற திறந்திருக்காங்க பெஸ்ட் நகர்ல. நம்மளெல்லாம் கூப்பிடலங்கிற ஒரு வருத்தம் தான். என்ன பண்றது? நம்ம வந்து ஒரு நாளைக்கு கடைக்கு போயிட்டு பில்லே கட்டாம ஓனரை கூப்பிடுங்கயான்னு சொல்ல போறேன் நான் போயிட்டு. அதான் நடக்க போகுது ஒரு நாளைக்கு. அதே போல் மாயா அர்ச்சனாவை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாயா அர்ச்சனாவா அல்லது மாயா பூர்ணிமாவா அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் உள்ள யாரோ 2 பேர் உள்ள வர போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. மாயாவும் அர்ச்சனாவும் மாயா வந்தா ஐயோ இடம் தாங்காதப்பா அந்த பொண்ணு செம ரச்சர் பண்ணுவாங்க. இதுல கண்டஸ்டண்டா இருந்தா தான் ஏதாவது நோண்டிட்டு இருப்பாங்க. கஸ்டமரா தானே வராங்க. சும்மா ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடுவாங்க. யாரையும் வம்பெல்லாம் இழுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மாயா வந்தா என்ன வேணா பண்ணுவாங்க. எப்ப என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. அதாவது கெட்ட வார்த்தைக்கு பேர் போன சீசன் அப்படிங்கிறது 7வது சீசன் தான். அதுக்கப்புறம் கலையரசன் தான் ஏன்னா இப்ப 8வது சீசன் பெருசா அந்த அளவுக்கு இல்ல.
7வது சீசனுக்கு அப்புறம் 9வது சீசன்ல நிறைய கெட்ட வார்த்தைகள், அதுவும் கலையரசன் யூஸ் பண்ணாரு. அதே அளவுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க உள்ள வரப்போறதாகவும் சில செய்திகள். அதே போல அடுத்ததாக நம்ம ஓவியா அக்கா. ஓவியா எல்லாருக்கும் தெரியும். முதல் சீசன்ல வெளியேறியவர் அப்படிங்கிறது. அவங்க வந்தாலும் ஒரு டிஆர்பி எகுருங்கிற காரணத்தினால அவங்க சௌந்தர்யா, மாயா அர்ச்சனா அல்லது மாயா பூர்ணிமா, ஓவியா இவங்க மட்டும் இல்ல, ஆண்கள்லயும் அருணை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களோட அர்ச்சனாவோட அருணும், விஷ்ணு விஜய் வந்து சௌந்தர்யாவோடவும், அருண் ஆதிரை அப்சரா இவங்களெல்லாம் கூட கூப்பிட்டுருக்காங்க. பட் தினேஷையும் கூப்பிட்டாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வருது. தினேஷ் வருவாரான்னு தெரியாது, பட் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒரு 4 பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. யார் யாருன்றது தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்தா ஹோட்டல் டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பேசப்படும் பொருளாகி இருக்கிறது. அதாவதுங்க, ஹோட்டல் டாஸ்க் சும்மாவே தெரிக்கும். அது பழைய கண்டஸ்டன்ட் கஸ்டமர்னா, டே இங்க வா, எனக்கு இது சரியில்லை, இப்பயே பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்க போறாங்க? அதாவது இந்த டாஸ்க் இந்த என்னது லாஸ்ட் இயர் அடையாளமா, உங்கள் அடையாளத்தை மறைச்சு நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே மண்டேல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் போச்சு டாஸ்க். இப்பதான்டா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். விஜய் சேதுபதி அடிச்சாரு, அடி அடின்னு அடிச்சாரு, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம். திவாகர் வந்து பழைய குருடி கதை தடி மாதிரி ஆயிட்டாரு. நான் பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் இப்ப இவங்க வைல்ட் கார்ட்ஸ் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. திவ்யா கணேஷ் எதிர்த்து பேசுறாரு திவாகர். இப்பதானே சொன்னாங்க, இப்பதானே சொன்னேன், இப்ப என் பேச்ச கேளுங்க, சொல்றது யாராவது சொல்றாங்கன்னா காதுல வாங்குங்கன்னு அவர் யாராவது சொன்னார், நானும் சொல்றேன்ல அப்படின்னோடனே கம்முன்னு ஆயிட்டாரு. அவர் வாய் கொடுக்குறாரு டக்கு, அவரால் நிறுத்தவே முடியல. நான் பேசின்னு தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இனிமேல் சிலம்பரசனின் சிலம்பாட்டம் அப்படின்னு திவாகர் இறங்கிட்டாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ ஹோட்டல் டாஸ்க் மாசா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் பழைய கண்டஸ்டன்ஸ், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பிளஸ் ஓல்டஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் வராங்க. சீசன் 7, 8, 5, 6 வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஏகப்பட்ட பேரை கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேரா 8 பேரா அப்படிங்கிறது தெரியல. பட் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இவங்கெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். அதுவும் சௌந்தர்யாலாம் சொல்லவே வேணாம், தெறிக்க விடுவாங்கன்னு வச்சுங்க. எம்மா என்னப்பா பண்ண போறாங்க தெரியலையப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மாயாலாம் தெறிக்க விடுவாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இடத்துல ஓவியாவும் சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்கெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நானுமே நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். காரணம் என்னன்னா, அதாவது இவங்க சீசன்லாம் நம்ம பெரிய அளவுக்கு அவங்களெல்லாம் பேசணும். எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருந்தோம் நம்ம மாயாவெல்லாம். பூர்ணிமாவெல்லாம் கழுவி கழுவி ஊற்றணும். ஏன்னா அவங்களாம் நான் கொண்டாட்டத்தில் பார்த்து பேசியும் இருக்கேன். நம்ம தான் வருஷம் வருஷம் கொண்டாட்டத்துக்கு போறோம். இப்பெல்லாம் எதையும் விடுறது இல்லையே. இப்போ அந்த மாதிரி சிறப்பா பண்ணோம். ஆனா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து இவங்க எல்லாம் கண்டஸ்டன்டா வரல, கஸ்டமரா வராங்க, ஹோட்டல் கஸ்டமரா வராங்க. 3 நாளைக்கு ஸ்டே பண்ண போறாங்க. என்னத்த கூத்தடிக்க போறாங்கன்னு தெரியலையே. இருக்கிறது இங்கேயே சூட்கேஸ் வைக்கிறது இடம் இல்லைன்னு தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். 19 பேர் இருக்காங்க உள்ள. இன்னொரு 4 பேரோ 6 பேரோ வராங்கன்னா 25 பேர். 25 பேர் எப்படிடா சமாளிப்பீங்க? அங்க பெட்டே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி. கேப்டன் ரூம்ல ஒரு 3 பேர் படுத்துக்க வேண்டியதுதான். இங்க ஒரு 4 பெட் 8, அங்க ஒரு 5 பெட் இருக்கு. 10, 18 பிளஸ் ஒரு 3 அப்படின்னா கூட 21 தான். மீதி ஆட்களை எங்க சேவ் பண்ண வைக்க போறாங்கன்னு தெரியல. டீலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை விட ஹை இது, அது பேர் என்ன, ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஹை டீலக்ஸ் ரூமா, சூப்பர் டீலக்ஸ் ரூம்னு அதை ஒன்று காட்டுவாங்க. கேப்டன் ரூமை அப்படி காட்டி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் 3 நாளைக்கு. என்ன பண்ண போறாங்களோ. ஸோ ஹோட்டல் டாஸ்க்கு தெரிவிக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நானும் அவளோட காத்திருக்கேன். உங்களை மாதிரி நானும் அவளோட காத்திருக்கேன். ஏன்னா ஓவியா வராங்க, சௌந்தர்யா வராங்க, மாயா வராங்க, அர்ச்சனா வராங்க, பூர்ணிமா வராங்க. அதுவும் ஹனிமூனுக்கு வர மாதிரி அருணும் இவங்க அர்ச்சனா வரப்போறதா செய்தி. வராங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த பேரெல்லாம் அடிப்படுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஹோட்டல் டாஸ்க்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ அவங்களாம் நாளைக்கு வந்துடுறாங்க. மண்டே காலையிலேயே வந்துடுறாங்க. நான் ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்கள அங்கே தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி செவ்வாய்க்கிழமை காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை ஷூட்டிங் இல்லையா, நாளை காலையில வந்து உள்ள என்ட்ராறாங்க மீன்ஸ் பிக் பாஸ் உள்ள. ஸோ அப்படிதான் நடக்க போகுது. ஸோ ஹோட்டல் டாஸ்க் யாரெல்லாம் பிடிச்சிருக்கு, இவங்கெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பை எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம்.